கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பாக முதற்கட்டமாக 25 கண்காணிப்பு கேமராக்களை கோவை மாநகர காவல்துறை ஆணையரிடம் வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா சங்கம் ஆகியோர் இணைந்து கோவை மாநகர காவல் ஆணையரிடம் நகரின் முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை வழங்கும் விதமாக முதல் கட்டமாக செல்வபுரம் காவல் நிலைய எல்லை பகுதிக்கு 25 கண்காணிப்பு கேமராக்களை வழங்கினர். இதில் கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரகுநாதன் சுப்பையா மற்றும் நிர்வாகிகள் தண்டபாணி, சசிகுமார் பாண்டியன் உட்பட தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். வணக்கம், என்னுடைய பேர் ரகுநாதன் சுப்பையா. கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக உள்ளோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, இன்று நம்ம கமிஷனர் அலுவலகத்தில் திரு கமிஷனர் அவர்களை சந்தித்து ஒரு மனு கொடுத்துள்ளோம். என்னென்னு பார்த்தாக்கா, கோயம்புத்தூர் மிக முக்கியமான ஒரு தொழில் நகரம். அந்த தொழில் நகரத்தில் மிக மிக முக்கியமான தொழில் பார்த்திங்கன்னா தங்க நகை தயாரிப்பு பட்டறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா செல்வபுரம், ஆர்எஸ்புரம், காந்தி பார்க்கு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தங்க தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது காலங்காலமாக பரம்பரையாக போயிட்டுருக்கு. இப்போது ஒரு 5 தினங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தங்க நகை தயாரிப்பாளரான திரு ராஜேந்திரன் அவர்களை தாக்கி இரவு 11:45க்கு ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவர்கிட்ட இருந்த தங்கத்தை பறிச்சுட்டு போயிருக்கிறாங்க.